பைரவியில ஆரம்பத்துல கதையை கொஞ்சம் விறுவிறுன்னு கொண்டு போனாங்க. ஆனா இப்போ ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ஒரு வாரம் ஆக்குறாங்க. இன்னைக்கு முழு எபிசோடே கோர்ட்ல சிவா இன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்தது, சிவா கோர்ட்ல என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா கிட்ட சிவாவோட அம்மாவும் எசக்கியும் ஸ்னேகாவோட ஃபேமிலியும் சுத்தி நின்று சிந்துவை வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகாவோட அப்பா ஒரு படி மேல போய், என் பேர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலை உன் பேர்ல நான் மாத்திடுறேன் சிவா, சொத்து எல்லாத்தையும் உன் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் மாத்தி எழுதிடுறேன். உனக்காக சூசைடே பண்ணிக்க போனா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் காப்பாத்தலைன்னா அன்னைக்கே ஸ்னேகா செத்துருப்பா. ஸ்னேகாவை மட்டும் வேணான்னு சொல்லாத சிவா அப்படின்னு ஸ்னேகாவோட அப்பா சொல்றாரு. இவ்வளோ சொல்றாருல்லப்பா, அம்மா சொல்றத கேளுப்பா, சிந்து வேணான்னு சொல்லிருப்பா, கடவுள் ஒரு தடவை தான் கதவை திறப்பாரு, இதுதான் நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி அட்வைஸ் பண்றாங்க சிவாக்கு. சிவா எப்பவும் போல எதுவும் சொல்லாம உள்ள போக, என்னக்கா எதுவும் பேசாம போறான்னு எசக்கி கேட்க, இவ்வளோ சொல்லியிருக்கேன்லடா, என் பையன் நான் சொல்றத கேட்பான் அப்படின்னு மகா உறுதியா நம்புறாங்க. போய் உக்காந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜட்ஜு ஸ்னேகாவையும் சிவாவையும் கூப்பிடுறாங்க. சிவா கிட்ட முதல்ல என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சிவா எதுவும் பேசாம நிக்க, சரி நான் ஸ்னேகா கிட்ட கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட கேட்கறாங்க. எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், சிவாக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிருங்க, நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிந்து கிட்ட கேட்கறாங்க, உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு சிவா கூட மட்டும்தான் வாழணும், என்னம்மா நீ, அவன் உன்னை கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் கூட வாழணும்னு சொல்றேன்னு ஜட்ஜு கேட்கறாங்க. சிந்து அதுக்கப்புறம் நான் சிவா டாக்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. தேராஜும் அன்னபூர்ணியும் என்னென்ன சிந்துவே சிவாவை விட்டு கொடுத்துருவா போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. மகாக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சிவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் எசக்கி, இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடுவாங்க, சிவா கண்டிப்பா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க. சத்யராஜ் எந்திரிச்சுக்கிட்டு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடாதீங்க, என் பொண்ணு சிவா மாப்பிள்ளையோட தான் வாழணும்னு சொல்றாரு. ஸ்னேகா மனசுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிரு சிவா, சிந்து வேணான்னு சொல்லிரு சிவான்னு நினைக்கிறாங்க. அன்னபூரணி ஒரு பக்கம் சிந்துவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிரு சிவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிந்து புது விதமா, என்ன நீ வேணான்னு சொல்லிரு டாக்டரே, நீ ஸ்னேகாவையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, வாயை திறந்து வெளியே பேசுறாரு சிவா. எனக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பமே கிடையாது, நான் ஸ்னேகாவை 3 வருஷம் விரும்பினது உண்மைதான், ஆனா என்னால ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா திட்டவட்டமா சிவா சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு சத்யராஜும் சிந்துவோட அம்மாவும் அன்னபூர்ணியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே இதை என்னால ஒத்துக்கவே முடியாது, சிவாவை என் கூட சேர்த்து வச்சிருங்கன்னு கத்துறாங்க. இன்னொரு சைடு மகா, என்னால சிந்துவை மருமகளா ஏத்துக்கவே முடியாது, இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா சிவா ஆற அமர பொறுமையா, நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்திருக்கேன், என்னால ஸ்னேகாவோட வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க இப்படி ஸ்னேகா கூட வாழ முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள காதலிச்சு ஏமாத்தின குற்றத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு கூட போக வேண்டிய நிலைமை வரலாம், அது உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்கறாங்க ஜட்ஜு. எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை, என்னோட அன்புக்கு அவ தகுதியானவளும் இல்லை அப்படின்னு சிவா சொல்லிடுறாரு. சிவா எமோஷனலா முடிவெடுக்கிறான். மேடம், இதை ஒத்துக்காதீங்க அப்படின்னு ஸ்னேகா கெஞ்சுறாங்க. சிந்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எப்பவும் போல வழக்க 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன்னு ஒத்தி வச்சிடறாங்க. வீட்டுல ஒருத்தர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. கோர்ட்ல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, கோர்ட்டுக்கும் வீடுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ரொமான்ஸ் பண்றது என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது என்ன, ஆறுமுகம் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பைரவி கால் பண்ணி டேப்லெட் வாங்குறதுக்குள்ள எங்க போனேன்னு கேட்க, பக்கத்துல ஐஸ்கிரீம் பார்லர்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கேன் குல்ஃபி அப்படிங்கிறாரு. குல்ஃபியா அப்படின்னு கோபப்படுறாங்க பைரவி. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்ல பைரவி ஒன்னும் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகம் ஐஸ்கிரீமை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு. அப்புறதெல்லாம் ஓகே, ஆனா தம்பி ஜெயிலுக்கு போறாருங்கிறத தெரியாம இப்படி ஜாலியா இருக்காரு. இந்த கோர்ட்டு சீனை வச்சே இன்னும் எத்தனை வாரம் ஓட்ட போறாங்கன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.